டிசிஷன் மேக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எவ்ரி ஒன் லைஃப். அது எப்படி இருந்தாலும் பார்க்குறீங்க, நம்ம எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் நம்மளோட ஒவ்வொரு லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். அது எப்படின்னா, என் ஃப்ரெண்டு ஒரு டிசிஷன் எடுத்திருக்கான், அதனால் அவன் எவ்வளோ டார்ச்சர் அனுபவிக்கிறான் பாருங்கள். இதனால் அவன் சரியாக சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்லை, எப்போ பார்த்தாலும் ஃபோன்னு இருக்கான். பிகாஸ் அவன் எடுத்த டிசிஷன் அப்படி. சம்டைம்ஸ் நம்ம எடுக்கிற ஒரு டிசிஷன் நம்மளோட ஓன் லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். எப்படின்னா, என் ஃப்ரெண்டு ஆண்டனி மாதிரி பாருங்கள். என்ன மச்சான் சந்தோஷமா இருக்க? என்ன மச்சான் லாட்டரியில் 5 கோடி ரூபாய் வச்சிருக்கா எனக்கு. எப்படா வாங்கின? எப்படின்னு தெரியல மச்சான். அன்னைக்கு வாங்கினேன் அந்த நம்பர் 5432 இப்போ பார்த்தா அந்த நம்பருக்கு 5 கோடி ரூபாய் அடிச்சு. கங்க்ராச்சுலேஷன்டா. இதுக்கப்புறம் பாரு மச்சான், சும்மா காரை பைக் எப்படி வாங்குறான் பாரு. பார்த்தீங்களா, அவன் எடுத்த ஒரு டிசிஷனால் அவனோட ஓல் லைஃப்பை மாற்றிடுச்சு கீழே இருந்த மேலே. இதனால் டிசிஷன் மேக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எவ்ரி ஒன் லைஃப் அண்ட் பார்ட் ஆஃப் லைஃப். இதே போல தான் நானும் ஒரு டிசிஷன் எடுத்து, அது எப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். பார்த்தீங்களா, என்னோடய 2 ஃப்ரெண்டும் அவங்க எடுத்த ஒரு டிசிஷனால் அவனோட ஹோல் லைஃப்புமே மாற்றிடுச்சு. இதனால் டிசிஷன் மேக்கிங் வெரி இம்பார்ட்டண்ட். என்ன அங்கே நினைப்பீங்க, வாங்க. மச்சான், நம்ம எப்படியாவது ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ணிடணும்டா. டேய், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னடா லவ் ஃபெயிலியர் சாங் கேட்டுட்டு இருக்க? இப்போ ஆகலை, ஆனால் ஃப்யூச்சர் ஆகலாம்ல, அதனால் இப்போத்துலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன்டா. ஆமாம், நீ என்ன சொன்ன, ஜாபுக்கு போகிறத பற்றி தான் பேசிகிட்டு இருந்த. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஜாப்ன்றீங்க. ஜாப் இஸ் நாட் எ லைஃப், மச் மோர் பெட்டர் தென் இன் லைஃப். உனக்கு என்னப்பா, நீ டைரக்டர் ஜாலியாக பேசுகிற? ஓ ஆமாம், இல்லை நான் டைரக்டர் இல்லை, மறந்தே போயிட்டேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், சிட் டவுன். எல்லாரும் பிளேஸ்மெண்ட் ரூமுக்கு வாங்க. பிளேஸ்மெண்ட் ரிலேட்டட் பற்றி உங்ககிட்ட பேசணும். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம காலேஜுக்கு நாளைக்கு டெக்னோ பார்க் கம்பெனி பிளேஸ்மெண்ட் வராங்க. இந்த கம்பெனி தான் நம்பர் 1 கோடிங்கில். இந்த கம்பெனி நீங்கள் ப்ளேஸ் ஆகிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் வெல் செட்டில் ஆகிடும். ஸ்டூடெண்ட்ஸ், எனி மோர் கொஸ்டின்ஸ்? நோ கொஸ்டின் சார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பெஸ்ட் ஆஃப் லக். சார், ஒரு டவுட்டு. நீங்கள் தான் எங்களுக்கு ஜாவா கற்றுக் கொடுத்தீங்க. நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாவா டெவலப்பர் ப்ளஸ் ஆகாமல் இங்கே வந்து எங்களுக்கு காலேஜில் டீச் பண்ணுறீங்க. இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான டவுட்டு, பட் யாரும் வந்து கேட்க மாட்றாங்க. அதான் நான் கேட்குறேன், எனக்கு நல்ல எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுங்க சார். ஜாவா படிச்சிங்க எல்லாருமே ஜாவா டெவலப்பர்ஸ் ஆக முடியாது. அதனால தான் ஜாவா டெவலப்பர்ஸை நாங்கள் எல்லாம் உருவாக்குறோம். ஓகே சார், குட் எக்ஸ்ப்ளனேஷன் சார். தேங்க்யூப்பா. யாரா அவன்? எப்போ வரானா? எப்போ வரான்? என்ன ஆச்சு? 9 மணிக்கு இன்டர்வியூ, 9:30 வர. விட்றா மச்சான், பார்த்துக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? Yes, come in. Good morning. Please sit down. Self-introduction yourself. Myself, Vijay. I am a fresher, but I am experienced in e-commerce website building and I have worked as a freelancer also. I specialized in Java, Python, Spring Boot, DPMS and React.js. I worked on two major projects. One is one core user handling in e-commerce website and other is online banking system. And I am a fast learner and it will be quickly execute on the process. It is very helpful for your company on the real time. I am impressed. What could be strongest skill? My strongest skills are very difficult problem solving solutions and adapting a new technologies. Excellent. What package you can expect that? Based on my skills and strong adaptive technology, I have expected around 10 LPA. That aligns. Okay, I accept that. Ready for the offer. Congratulations. One second. My company has one rule. When I say you can work and when I say you can sleep. Sir, I believe work and personal life much of balance. If I lose money for my independence, 10 LPA doesn't matter because independence is very important for me. Are you rejecting the offer? Yes, I am rejecting the offer because once you touch my ego, you definitely pay for this because my ego is the range.
இவனால் இன்டர்வியூவில் சேர்த்துக்கூடாது, பெரிய தப்பு பண்ணிட்டேன். செட். அடுத்து என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா இருக்குது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். நம்ம எடுக்கிற ஒரு டிசிஷன் அது ரைட்டாக இருந்ததுன்னா கீழேருந்து மேலே பறக்க வைக்கும், அதே ராங்காக இருந்ததுன்னா மேலேருந்து கீழே வைக்கும். ஆனால் நீங்கள் இங்கே தான் ஒன்று புரிஞ்சிக்கணும், இது எதுவாக இருந்தாலும் ஒன்று நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு டிசிஷனாக இருந்தாலும் சரி, அது ரைட் டிசிஷனாக மட்டும்தான் இருக்கும். பிகாஸ் யூ ஆல்ரெடி லேர்ன்ட் தட். May I come in, sir? Good morning, sir. Good morning. Please sit down. Tell me, what is the startup idea? My startup idea is AI can understand the human emotions. Can you explain about that? Yes, sir. Multi-model input recognition, natural language process, NLP, to detect human tone, station, and emotional analysis, which transmitter, face-to-face character analysis, facial expression, body language movements and patterns, psychological signals, skin analysis from human, breathing pattern, like emotionally. That's all, sir. ஐயோ, ஸ்டார்ட் ஐடியா யார் கொடுத்தானே தெரியலையே. என்ன சார், ஸ்டார்ட் ஐடியா ஃபண்டு கொடுத்தீங்களா? யாருக்கு சார் கொடுத்தீங்க? இது வந்துட்டு பண்ணானே விஜயகுமார், அவனுக்கு தான். சார் அவனுங்கெல்லாம் கொடுக்காதீங்க சார், அவன் ரொம்ப ஓவராக ஆட்டிடியூட் காட்டுறான். இல்லை சார், ஐ மேக் மை டிசிஷன், நான் பார்த்துக்கிறேன். என்னமோ பண்ணுங்க சார், உங்கள் இஷ்டம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களை எல்லாரையும் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை இந்த கெஸ்ட் லெக்சர் கூப்பிட்டதற்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எதனாலனா நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா பில்ட் பண்ணேன், அதனால தான் என்னை கூப்பிட்டாங்க. ஃப்யூச்சரில் எல்லாமே ஏஐ தான், அதனால தான் என்னோடய ஸ்டார்ட் அப் ஐடியாவும் ஏஐ பேஸ் பண்ணியிருக்கோம். இது எப்படின்னா நம்மளுடைய ஹியூமன் எமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அந்த ஏஐ. எனக்கும் 10 LP பெரிய சேலரி வந்தது, பட் நான் அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இது ஏன் சூஸ் பண்ணேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்போவுமே நான் ஃப்யூச்சர் பேஸ் பண்ணி தான் டிசிஷன் எடுப்பேன், அதனால தான் இந்த ஸ்டார்ட் அப் ஐடியா நான் பில்ட் பண்ணேன். இதே போல் தான் நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டண்ட் டிசிஷன் எடுத்து உங்கள் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இது வந்து என்னோடய லைஃப்பில் ஒரு லெசனாக நான் பார்க்குறேன். லைஃப்பில் ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் அதுக்கேற்ற ரிவார்டு கிடைக்கும். இஃப் யூ கண்ட்ரோல் யுவர் மைண்ட், யூ கேன் சேஞ்ச் ஹோல் லைஃப். லைஃப்னது ஒரு கேம். இந்த கேமில் டிசிஷனுக்கும் ஈகோக்கும் ஒரு போர் நடந்துக்கிட்டே இருக்கும். இதில் டிசிஷன் எடுக்கிறவன் ஜெயிச்சிடுவான், ஈகோ எடுக்கிறவன் தோத்துட்டு ஜெயிப்பான். ஆனால் இந்த ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல் நம்மளோட லைஃப்பில். நான் எடுத்த முடிவு ரைட்டாக ராங்கா, என் இடத்துல நீங்கள் இருந்தால் நீங்கள் என்ன பிளான் சொல்லுங்கள். ஒரு தீயில சொல்லெடுத்து ஒளி போடுற கையெழுத்து அன்னொருவன் வந்திருக்காடு. பல போர்பட இருக்கலாம், எதிர்பார்த்தது இவனைத்தான் ஒருவன் வந்திருக்காடு. களமோ அவன் மூச்சரிய, மயிர்கால்களும் பூச்சரிய, வச்சம் அவன்